தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சென்னை ராயப்பேட்டை YMCA திடலில் நடைபெறும் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் கட்சியினுடைய தலைவர் விஜய் பங்கேற்கிறார். இது பற்றிய கள விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் தாயுமானவன், இந்த நிகழ்ச்சியில் எப்போ கட்சியினுடைய தலைவர் விஜய் கலந்து கொள்ள இருக்கிறார்? எத்தனை பேருக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க? எந்தெந்த பள்ளிவாசல்களுக்கெல்லாம் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு? அங்கே செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்ன? விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ரமலான் இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி என்பது சென்னை ராயப்பேட்டை YMCA மைதானத்தில் இன்னும் சில நிமிடங்கள்ல நடைபெற இருக்கிறது. கட்சியினுடைய தலைவர் விஜய் நேரடியாக இங்கே வருகை தந்து இந்த நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில பங்கேற்க இருக்கிறார். இதற்காக இன்று நாள் முழுவதும் அவர் விரதம் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இஸ்லாமிய நண்பர்களுடன் இன்றைய தினம் புனித ரமலானையொட்டி இந்த நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில சரியாக 6 மணி அளவில் அவர் பங்கேற்பார் என தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதற்கான விரிவான ஏற்பாடுகள் என்பது கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். தற்போது இந்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. தவேகா இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சிக்கு மாவட்டத்திற்கு 5 இஸ்லாமிய நிர்வாகிகளுக்கு அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தமட்டில் 120 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஒரு மாவட்டத்திற்கு 5 பேர் வீதமாக கட்சி சார்பில் தவேகா சார்பில் 600 நிர்வாகிகள் பங்கேற்க இருக்கிறார்கள். இதற்காக அந்த 600 நிர்வாகிகளும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய சூழல்ல அவர்களுக்கான அழைப்புதல் என்பது வழங்கப்பட்டு அந்த அழைப்புதலின் அடிப்படையில் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இவை தவிர்த்து இந்த இப்தார் நோன்பு நிகழ்ச்சிக்கு ராயப்பேட்டையுடைய சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய 15 பள்ளிவாசல்களை சேர்ந்த இமாம்களுக்கு அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த ராயப்பேட்டை சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கும் இங்கே அழைப்பு என்பது விடுக்கப்பட்டு அவர்களும் தற்போது இந்த YMCA மைதானத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. கட்சி நிர்வாகிகள் தவிர இஸ்லாமியர்கள், கட்சி சார்பற்றவர்கள், ரசிகர்கள் என சுமார் 2000 பேர் இந்த நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில பங்கெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அழைப்பிதழ்கள் கட்சி சார்பின்றி அச்சிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் கட்சியினுடைய நிறமோ கொடியோ எதுவுமே இங்கே கடைபிடிக்கப்படாத வகையில இங்க ஏற்பாடுகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய நிர்வாகிகள் கட்சி கொடி பொருந்திய காரில் வந்தால் கட்சி கொடி அகற்றி அது மட்டுமல்லாமல் அவருடைய செல்போனும் வாங்கப்பட்டு அதன் பிறகாக மட்டுமே உள்ளே நுழைவதற்கு அனுமதி என்பது வழங்கப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. மாலை சரியாக 5 மணிக்கு மேலாக விஜய் அவர்கள் வருகை தருவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மாலை சரியாக 4:50 மணி அளவில் பட்டப்பாக்கம் இல்லத்திலிருந்து விஜய் புறப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இன்னும் சில நிமிடங்கள்ல அவர் இங்கே நிகழ்ச்சி நடைபெற இருக்கக்கூடிய ராயப்பேட்டை YMCA மைதானத்திற்கு வருகை தருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. விஜயை காண்பதற்காகவே இந்த பகுதி முழுவதுமே ஏராளமான ரசிகர்கள், தொண்டர்கள் குவிந்த வண்ணம் இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால இங்கே நேரடியாக பார்க்க முடிகிறது. குறிப்பா காவல்துறையினரை பொறுத்தமட்டில் கூடுதல் பாதுகாப்பு இங்கே போடப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால் இந்த ராயப்பேட்டை YMCA மைதானத்திற்கு அருகாமையில் தான் இந்த மெட்ரோ பணிகள் நடைபெறுவதன் காரணமாக கடும் போக்குவரத்து நெரிசல் என்பது நிலவக்கூடிய சூழல் இருக்கிறது. குறிப்பா அலுவல் நேரம் முடிந்து வீட்டிற்கு செல்லக்கூடிய பலர் பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய நிலையில் போக்குவரத்தை சரி செய்வதற்கு ஏராளமான போக்குவரத்து காவல்துறையினர் பாதுகாப்பு நிலையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. விஜய் இன்னும் சில நிமிடங்கள்ல விழா நடைபெறக்கூடிய அரங்கிற்கு வருகை தர இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல விஜயை காண்பதற்காக ஏராளமான ரசிகர்கள் இங்கே வந்த வண்ணம் இருக்கிறாங்க. அவர்கள் அனைவருமே பார்த்தோம் என்றால் இங்கே ராயப்பேட்டை மேம்பாலத்தின் மேலே நின்று காத்து இருக்கக்கூடிய காட்சிகளையே நம்மால இங்கே பார்க்க முடிந்தது. சரியாக 6 மணிக்கு நிகழ்ச்சி என்பது தொடங்க இருக்கிறது. 6:23 மணிக்கு தொழுகை நிறைவு பெற்ற பிறகாக வந்திருக்கக்கூடிய விருந்தினர்கள் மற்றும் இஸ்லாமிய நண்பர்களுக்கு விருந்து உபச்சாரிப்பு நிகழ்ச்சியும் நடைபெற இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் கட்சியினுடைய தலைமையின் தரப்புல மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விஜய் அவர்கள் இன்னும் சில நிமிடத்தில் வருகை இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது.